ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு க்ளீன் பண்ணுற வேலை தான். இது வந்துட்டு நம்ம இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் எடுத்த வீடியோ நான் வந்துட்டு எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். எனக்கு டைம் இல்லாததுனால வந்துட்டு என்னால் எடிட் பண்ண முடியலை. அதனால தான் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு நான் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எடுக்க டைம் இல்லை. அப்புறம் வேலையை மட்டும் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுக்க முடியல. என்னால் ஹஸ்பண்டுமே அந்த மாதிரியெல்லாம் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க. ஸ்வைன்ட்ட சொல்லிவிட்டு மேலே மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். மேலே மட்டும் சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. கீழேலாம் நம்ம தான் சுத்தம் பண்ணிக்கிட்டோம். அந்தளவுக்கு வந்துட்டு குப்பை அந்தளவுக்கு இல்லை. மேலே ஒட்டடை வந்துட்டு இல்லை. ஃபேன் ஓடுறதுனால ஒட்டடை வர வாய்ப்பு இல்லை. ஒட்டடை மேலே வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. கீழே தான் அதிகமாக இருந்தது. இங்கே பாருங்கள், பாப்பாவும் போகாமல் விளாண்டுட்ருக்குறாங்க. திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டேன். பூவாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு வந்துட்டு அதை இதே ஓடி போய் எடுத்து விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் டப்பா, அப்புறம் மசாலா டப்பாலாம் இருந்துச்சு. அதெல்லாமே கழுவி நம்ம வெளியில் வச்சுட்டோம். நல்லா வந்துட்டு காற்று தான் அடிச்சிட்ருக்குது. காற்று அடிச்சில காஞ்சிருச்சு எல்லாமே. ஸ்வைனுமே சரி சுத்தமாக தான் வச்சுக்குவாங்க, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே அவங்க வந்து 12 மணி நேரம் வேலை பார்த்ததுல வந்துட்டு அவங்களால வந்துட்டு அதை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போக முடியலை. அதனால தான் ரொம்ப வீடு குப்பையாயிருச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா சமைச்சு அப்படியே எண்ணெய் பசையாக அப்படியே பிடிச்சிருச்சு கீழேயே. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் போகவே இல்லை. அதான் தொடச்சிட்ருக்குறேன். மேலேயுமே சரி, நான் அப்பப்போக்கு சமைச்சேன்னா எண்ணெய் தெரிச்சதுன்னா துணி வச்சு நான் அப்பப்போக்கே தொடச்சி விட்டுருவேன். அந்த மாதிரி சுத்தமாக தான் இருந்துச்சு. வந்து பார்த்தா எல்லாமே பிடிச்சி காஞ்சு போயிடுச்சுங்க. அப்படியே காஞ்சு போனதுனால போகவும் மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் இப்போ ரிஸ்க் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. நான் முடிச்சிட்டேன். கிச்சன் ரூமை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடித்து தொடச்சி பாத்திரமெல்லாம் அலசி வச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு, பாத்திரமெல்லாம் மசாலா பாக்ஸெல்லாம் அலசி காய வச்சுட்டேன். பூவா பாருங்கள் எடுத்ததில் போட்டு விளாண்டுட்டுருக்குறான். எனக்கு உண்மையிலே கிச்சன் ரூம் மட்டும் நீட்டாக இருந்துட்டுனா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அது என்னன்னு தெரியலை. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு எனக்கு நிம்மதியாக இருந்தது. எனக்கு மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 5 மணி ஆயிடுச்சு. நானும் சாப்பிடவே இல்லை. பாத்திரம்லாம் அலசி வச்சாச்சு. ஸ்வைனும் சாப்பிட்டுட்டாங்க. பூவாவுக்குமே வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி இடையில நான் பூவாவுமே கவனிச்சிட்டு தூங்க வச்சுட்டு அவனை பூவாவுக்குமே சாப்பாடு ஊட்டிட்டு இந்த வேலை ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். குளிச்சுட்டு மணி 5 மணி. எனக்கு வந்துட்டு பொரியல் தான் வச்சுருந்தாங்க. ஸ்வைனு பொரியலும் சாம்பாரும் வச்சாங்க. ஸ்வைன் கூட தான் சாப்பிட சொன்னாங்க. எனக்கு வேலையை முடித்தா தான் எனக்கு சாப்பாட்டில் உட்கார பிடிக்கும். அதனால தான் நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னேன். அதனால் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு வச்சுருந்தாங்க. இப்போ சாப்பிட்றோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுக்காக ரோடு சைடு தாங்க நாங்கள் போகணும். அங்கே தான் நாங்கள் போகிறோம். அப்படியே கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. பக்கத்துலேயே கடை இருக்குது. சொன்னாங்க, வேணுங்கிறது உனக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்கி வச்சுக்கோ அப்படின்னாங்க. அதுக்காக தான் சரி போய் பார்க்கலாம். அது வந்துட்டு பிளாஸ்டிக் பொருளெல்லாம் இருக்கும்ல, அந்த கடைக்கு தான் பக்கத்துலேயே இருக்குது. அதனால தான் பூவாங்க கூட்டிக்கிட்டு அந்த பாப்பா நம்ம கூட தான் இருப்பாள். அவங்களும் கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம். பார்க்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு நமக்கு தேவையானது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போகிறோம். நாங்கள் பக்கத்துலேயே மளிகை கடை இருக்குது. அதனால் வந்துட்டு அதில் நம்மளும் என்னென்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த கடையில் வாங்க மாட்டோம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரமாக போகுவோம், அங்கே தான் வாங்குவோம். இது நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு பால் பாக்கெட்டு அந்த மாதிரி வாங்கிக்குவோம். நம்ம வந்துட்டு கடைக்கு போய்ட்டு என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, இந்த 2 மேட்டு வாங்கினேன். மேட்டு இங்கே நம்ம வீட்லேயும் இருக்குது. இருந்தாலுமே அது ரொம்ப பழசாயிருச்சு. அதை நான் என்னால் அலச முடியாது, தூக்கி தூர வீசிட்டேன். அதனால் இது புதுசாகவே நான் வாங்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரே வாங்கினேன். ட்ரே எதுக்குன்னா, மசாலா வந்துட்டு வைக்கிறோம்ல, அந்த ஸ்டாண்டு இல்லைங்க. கடையிலுமே எனக்கு கேட்டது, மசாலாஸ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கிடையாது. மசாலா பாக்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டாண்டு இல்லை. ஆன்லைனில் பார்க்கலாம். ஆன்லைனில் இருந்துச்சு. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு இந்த ட்ரே மேலே வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறது கீழே தான் வச்சுட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ரப்பர் குடம் எடுத்திருக்கேன். ஏன் ரப்பர் குடம் எடுத்திருக்கேன்னா, இங்கே வந்துட்டு இப்போ தான் தண்ணி விட்டுருக்காங்க. தண்ணி வந்துட்டு நான் காவிரி தண்ணின்னு சொல்லுவாங்களா, அந்த தண்ணி தான் வந்துட்டுருக்குது. நம்ம 2 குடம் இருந்துச்சுன்னா பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே தான் ஸ்வைன் சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்கள், இடம் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஊதுவத்தி வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்படியே செவத்தில் அப்படியே கறியாயிருச்சு. இந்த இடமும் அதே மாதிரி கறியாயிருச்சு. நான் வந்துட்டு இங்கே நான் தான் சாமி கும்பிட்டுட்ருப்பேன். நான் இல்லாத போது ஸ்வைன் தான் கும்பிட்டுருக்காங்க. இந்த ஃபோட்டோ நான் வந்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நாங்கள் வாங்கி சாமி கும்பிட்டோம். இது வந்து ஸ்வைன் வந்துட்டு மேட்ச் விளாண்டு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கப்பு
சாமி எடுத்துகிட்டே வாங்கி வச்சுருக்காங்க. என்னை வைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இடம் இல்லை, அதனால் சாமிக்கிட்டே வச்சுட்டாங்க. இந்த ஃபோட்டோ 5 சாமி உள்ள ஃபோட்டோ தான் நான் வாங்கினது ஃபஸ்ட்டு. இந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தோம், ஒடிசாவிலேருந்து. இந்த ஃபோட்டோவுமே நம்ம வச்சு இப்போ கும்பிடுவோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணணும், ரொம்ப குப்பையாக இருக்குது. சுத்தம் பண்ணாமல் தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போது மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12 மணிங்க. இப்போ தாங்க நான் தூங்க போகிறேன். ரொம்ப டயர்டாகிட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு கிச்சன் ரூமில் வந்துட்டு இந்த மசாலா டப்பாவெலாம் இருந்துச்சா, அதெல்லாம் நம்ம துடைச்சிட்டு மசாலாவெல்லாம் கொட்டி வச்சோம். சரி டயர்டாக இருக்குதுன்ட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டேன். கடையில் வந்துட்டு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி. கொஞ்சம் கொஞ்சம் பழசு இருந்துச்சு பாக்ஸில், அதெல்லாம் கொட்டிட்டு புதுசாகவே நான் வந்துட்டு வாங்கி வச்சுட்டேன். அரிசியுமே கிடையாது, கொஞ்சம்தான் இருந்தது. இன்றைக்கி அரிசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஸ்வைன் ஒரு ஆளுங்க இருக்கிறதுனால வந்துட்டு கம்மியாக தான் வாங்கினாங்க அரிசி. அப்பப்பைக்கு மட்டும் வாங்கிக்கிடுவாங்க போல். மேக்ஸிமம் அதிகமாக சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. ஸ்வைன் வந்துட்டு பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கேன். நான் வேறு பயந்துட்டேன், சடனாக வந்து நிற்கையுமே. அதை பிடிச்சி கேட்டுட்டு இருந்தேன், எதுக்கு பின்னாடி வந்து பயமுறுத்தினேன்னு. ஏன்னா 12 மணி ஆயிடுச்சுல்ல, அதனால் பயந்துட்டேன் நான். பின்னாடி வந்து நிற்கையுமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க, எப்படி எழுந்திரிச்சு வந்தாங்கன்னு தெரில. நம்ம கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறோம். ஏன்னா குக்கரில் நான் அலசிட்டேன். பூவாவுக்கு சுடு தண்ணி போட்டு தான் அதுவுமே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காலைக்கு பால் அதுவுமே இருக்குது. இந்த டப்பாலெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள், மசாலாலாம் கொட்டி வச்சுட்டோம். எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இன்னுமே பண்ணலாம், என்னால் முடியலை அந்தளவுக்கு. செம்ம வேலை இன்றைக்கி. கிச்சன் ரூம் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு க்ளீன் பண்ணுது. மற்றபடி வந்துட்டு மற்ற ரூம் எதுவுமே இன்னும் பண்ணலை. அது ஒரு நாளைக்கு பண்ணணும், ஒரே அடியே பண்ண முடியாது. காய்கறியெல்லாம் எடுத்து கொட்டி அந்தந்த ஸ்டாண்டெல்லாம் அதுலேயும் நான் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி கிச்சன் ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். மணி 12 மணி ஆகிடுச்சு. இதில் பூவா வேறு நம்ம இடையில பார்த்துக்கிறதுனால முடியலை. ஸ்வைனுக்கு எனக்கு டீ போட்டு வச்சுருக்கேன், குடிக்க போகிறேங்க டீ. நைட்டு 12 மணிக்கு டீ குடிக்கிறோம். ஸ்வைன் குடிப்பாங்க, ஏன்னா எப்போவுமே வேலைக்கு முடிச்சுட்டு வருவாங்க, 12 மணிக்கு குடிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஊரில் இருந்துட்டு நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா, அம்மா என்ன கொடுத்து விட்டாங்கன்னா, இது வந்து உளுந்து. வந்து பச்சை பயிறு வந்து வறுத்து உடச்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு உடைக்க முடியாது, அதனால தான் அண்ணி வந்துட்டு குழம்பு பூவாக்கு வந்துட்டு இந்த குழம்பு வச்சு கொடுப்போம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பச்சை பயிறு, இது வந்து உளுந்து. இது வந்து நமக்கு. அப்புறம் வந்துட்டு இது வந்து அங்கே கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு அம்மா கொடுத்து விட்டது. இதுவுமே இங்கே பாருங்கள் பச்சை பயிறு தான், இது முழுசாக இருக்குது. இது வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி தான் இங்கே உளுந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சாரி எடுத்துகிட்டு வந்தேன் அம்மாவுக்கு. பார்க்கலாம் சாரி எப்படி இருக்குன்ட்டு. அம்மா காட்டன் சேரீனா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு. ஏன்னா அம்மா வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க, வயல் வேலைக்கு போகிறாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்குதுங்க, இந்த காட்டன் நல்லா இருக்குது. அதனால் அம்மா இந்த சாரீ கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும். அம்மாவுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறது. அதே மாதிரி ப்ளவுஸு பாருங்கள், இந்த ப்ளவுஸு ரெடிமேட் ப்ளவுஸு. அப்புறம் இந்த கலரில் ஒன்று. இந்த ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு 60 ரூபா. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஒன்று. 3 ப்ளவுஸ் எடுத்தேன், 3மே அம்மாவுக்கு தான். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே உள்ள உள்பாவாடை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப லென்த்தாக இருக்குங்க,
ரொம்ப லென்த்தாக இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் நான்லாம் போட முடியாது. அம்மாவுக்கு வந்துட்டு இவ்வளோ லென்த்து தான் அம்மா போடுவாங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக அம்மாவுக்கு வந்து இதில் ஒரு கலரில் ஒரு பாவாடை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ப்ரைஸ் பாருங்கள் 380. ஆனால் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வெயில் காலத்துக்கு கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வந்துட்டு எப்போவும் வயல் வேலைக்கு போவாங்க. இதுமாரி கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு. அதனால தான் அம்மாவுக்கு எடுத்தேன். அப்புறம் இந்த கலரில் ஒன்று எடுத்தேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 390. இதுவுமே கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இது ரெண்டும் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ரெண்டுக்குமே ரொம்ப கம்மி பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா டோட்டலாக பில் போட்டோம். பாருங்கள் இந்த சேரீ நல்லா இருக்கான்ட்டு. அவ்வளோதான், அம்மாவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தோம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு காலி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அவல் கொண்டுட்டு வந்தோம் ஒடிசாவில் இருந்துட்டு. ஒடிசாவில் உள்ள அவல் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் பூவாவுக்கு வந்துட்டு அவல் கொண்டு வந்தோம். இதில் என்ன எழுதியிருக்குன்னே தெரியலைங்க உண்மையை சொல்லப்போனால், நிஜமா. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த எழுத்தெல்லாம் நான் அடிக்கடி அங்கே பார்ப்பேனா, அதனால் இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம அம்மா வீட்டில் இருக்குது. அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒடிசா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஒடிசாவில் வந்து இது கொண்டுட்டு வந்தோம். இது வந்து உளுந்து வத்தல். இது கடையில் விற்றுட்டு இருந்துச்சு. ஸ்வைனுமே இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்வைனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. இது வந்து உளுந்து வத்தல் வந்துட்டு அண்ணி போட்டாங்கன்னா நாங்களும் ஒரு வீடியோவில் போட்டிருந்துருப்பேன். உளுந்து அரைச்சி வெயிலில் காய வச்சுருந்தாங்கள்ல, அதுதான். நம்ம வீட்டில் போட்ட உளுந்து வத்தலை வந்து தீர்ந்து போச்சு. அதனால தான் நம்ம இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தோம். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் இது சொல்ல மறந்துட்டேன் நான். அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோ வந்துட்டு லாங்குவேஜ் வேறு மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு எதுக்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் வேறு மாதிரி வருதுன்னு எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னோடய வீடியோஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி வராது. ஏன் அந்த மாதிரி வருதுன்னா வந்துட்டு ஆட்டோ டப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூடியூப்லேருந்து கொடுப்பாங்க. அந்த ஆட்டோ டப்பிங் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு எனபிள் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த மாதிரி லாங்குவேஜ் இப்போ வேறு மாதிரி வரும். சரி வார். நான் வந்துட்டு எனபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன்ட்டா, நம்மளோட சேனல் வந்துட்டு தமிழ் மொழியில் மட்டும் வராது, வேறு மொழிலையும் வரும். வேறு மொழியில் வந்து நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் எனபிள் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து டிசபிள் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி லாங்குவேஜ் இந்த மாதிரி மாறி வருது, லாங்குவேஜ் மாறி வருதுங்கிறதுனால நான் வந்துட்டு மாற்றிட்டேன் அதை. சரி, நீங்களும் அதை நம்ம வந்துட்டு பிடிச்ச மொழியில் நம்மளும் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வேறு லாங்குவேஜில் வருதுன்னா, நம்ம அந்த வீடியோஸ்க்கு மேலே ஒரு கார்னரில் வந்து செட்டிங்னு இருக்கு. அந்த செட்டிங்கில் போயிட்டு ஆடியோ ட்ராக்குன்னு இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் வந்து ஆடியோ ட்ராக்குன்னு இருக்கு. அந்த ஆடியோ ட்ராக் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு என்ன லாங்குவேஜில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது அந்த பக்கத்துலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழா இல்லை ஹிந்தியா வேறு ஏதோ ஒரு மொழியில் காமிச்சிட்ருக்கு. நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய மொழியில் இருக்குது. நம்ம பார்க்குற மொழி வந்து தமிழ் மொழி இருக்கும். அதில் தமிழ் மொழியை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் மொழி ஓடும். அதுதான் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். எந்த மொழியில் வேணுங்கிறது வந்துட்டு நம்மளும் பார்த்துக்கலாம். அதுதான் இதில் சொல்லணும்னு நினச்சி சுத்தமாக மறந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்காது. என்னோட வீடியோஸில் நான் வந்து எனபிள் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு டிசபிள் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு அதிகமாக பார்க்குறது தமிழ் மொழியில் தான் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு பார்த்தேன். மற்ற மொழியில் வந்துட்டு கம்மியாக தான் பார்க்குறாங்க. அதனால் அதை நம்ம பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யூடியூப் நல்ல ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க.
வேறு மொழியில் பார்த்தா நம்ம சேனலில் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும், வியூஸ் போகும், அந்த மாதிரி தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, எனக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.